நல்லா வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு மொத்த காஸ்ட் என்னன்றது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். எனக்கு கிட்டத்தட்ட 6 ரோல் வந்தது எனக்கு. இன்னும் எல்லாமே மிச்சம் இருக்குது. சிக்கனை தவிர 1/2 kg சிக்கன் வாங்கினேன். அதை தவிர எல்லாமே மிச்சம் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பண்ணும்போது என்னென்னா காரத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம். டைனமைட் சாஸ் இருக்கு இல்லையா, ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, மயோனஸ். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் அதிகம் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களாக பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா சிக்கனுக்கு பதிலாக வெஜ் ஹாட் டாக்னு இருக்கும், நீங்கள் அதுக்கு ஆட் பண்ணிங்க. சிக்கனுக்கு பதிலாக அது வச்சுருங்க. வறுக்கும் போது பெரிய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுங்க. இப்போ நீங்கள் சிக்கனுக்கு நான் காமிச்சதை விட ஒரு பேக்கெட் போட்டேன் இல்லையா, நீங்கள் 1 போடாமல் ஒரு 2 போட்டுங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம், ஏன்னா வெஜ் ஹாட் டாக்கே தனி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதில் கொஞ்சம் பெரிய எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது மசாலா உங்களுக்கு எல்லாம் மொத்த மசாலா வந்துடும். ஏன்னா சிக்கனில் இப்போ எக்ஸ்ட்ரா மசாலா இருக்குது. சிக்கனே இல்லாத போது உங்களுக்கு கொஞ்சம் லெட்யூஸு, ஆனியன் அதே மாதிரி நீங்கள் வெஜிடேரியனில் பண்ணுறீங்க அப்படின்னா சோயா சாஸ் போட்டு கொஞ்சம் வறுத்து வைங்க. நான் பச்சையாக வச்சுருக்கேன். நீங்கள் வறுத்து வச்சிங்கன்னா வதக்கி வச்சிங்கன்னா ஆனியனை உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் ஹாட் டாக் 2 பேக்கெட் பெரிய போட்டுருங்க. இதை விட நல்லாவே இருக்கும் அந்த டேஸ்ட்டு. மேக்ஸிமம் 1/2 hour ஆகும் இந்த டிஷ்ஷுக்கு. தான் சிக்கனாக இருந்தாலும் 1/2 hour தான் ஆகும். ஹாட் டாக்காக இருந்தால் இன்னும் சீக்கிரமாக ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 minutes வச்சாலே அது வந்துடும். சூப்பராக வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.